நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறைய நலத்திட்டங்களை செய்யணும். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? உங்க ஏரியால, உங்க தெருல, உங்க பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல யாருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்களா உங்களால முடியும். பத்திரமா வீட்டுக்கு போகணும். பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? யார் அவங்க தடுக்குது வளர்ச்சியை? அது யாருங்க? அதை நான் 2 பேர் விட்டுருங்க. நீங்க தடுக்க பாருங்க. இப்போ சொந்தமா கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்க தடுக்க தான் அதை நான் ஒன்று பண்ணிட்டு இருவான். தனுஷ் ஐடியா என்ன தெரியுமா? முன்னாள் மாமனார் கச்சேரம் பாரு, வயசாயிடுச்சு, அவரோட ஒளியில் அப்படியே பயணிச்சு சிஎம் ஆயிடலான்றது தான் ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதான் முன்னாள் மாமனார்ட்டேனே என்னமோ முன்னாள் ஆயிடுச்சு. முன்னாள் வாரிசில்லாத சொத்து ஆட்டைய போட்டலாம்னு நினைச்சனே, இப்படி அநியாயமா மண்ணலி போட்டாச்சே. இந்த வருஷம் அந்த படத்தை விட தகுதியான பல படங்கள் நிச்சயமா இருக்கு. அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். இந்த படத்துக்கெல்லாம் தேசிய விருது கிடைச்சுன்னு பேசுற இத்தனை பேர்ல ஒரு 10% கூட இத்தனை படங்களா இவனுக்கு ஏன் தேசிய விருது கிடைக்கலன்னு பேசவே இல்லை. நாங்க ஏன்பா கேட்கணும்? நீதான்ப்பா அந்த படத்துல நடிச்சிருக்க. உனக்கு நல்லா தெரியுது ராயன் மொக்க படம்னு. ஊரே சேர்ந்து அடிக்குது. டான்ஸ் மாஸ்டர் கலா ஜூரியா இல்லைன்னா இந்த அவார்டு கிடைச்சிருக்குமா? நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஒரு தமிழனா எனக்கு இன்னும் 2 தேசிய விருது கிடைச்சிருக்கு. தனுஷோட அப்பாவே சொல்றாரு நாங்க தமிழர்களே கிடையாது, நாங்க தெலுங்கர்கள் அப்படின்னு. திருட்டு பையன்டா நீ. ராமசாமி நாயுடு ரங்கம்மா, ராமசாமி நாயுடு ரங்கம்மா. தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. நான் ஏன்டா உன்னை தட்டி கொடுக்கணும்? தனுஷ் வரதுல எனக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. எனக்கு யாரோ வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகும்போது தனுஷ் வந்தானே நல்லா. யாரோ அரசியலுக்கு வராங்க, ஆனா நம்மளால எம்எல்ஏ கூட ஆக முடியல சாட்ட. இருக்கிற 3% அடுத்த எலெக்ஷன்ல நக்கிட்டு போயிடும். ஸோ வந்து விஜய் சார் எல்லா மேடைகளுமே தீய சக்தி தான் பிராண்ட் பண்றாப்புல டிஎம்கேவை. ஸோ அப்படி இருக்கப்ப அப்படி எங்களை தீய சக்தின்னு சொல்லி வந்த தூய சக்தி நீங்க என்ன பண்ணிட்டீங்க? என்ன பண்ணணும் கேக்குறேன் நான். ஆக்சுவலி அவங்க ஆட்சிக்கு வந்து 1 வருஷம் ஆகல. ஒரு கேள்வி ஆட்சிக்கு வந்து 1 வருஷம் ஆகவே இல்லையே. 1 வருஷம் ஆச்சா? 6 மாசம் ஆச்சா? 60 நாள்ல, அதாவது 70 வருஷமா நீங்க 2 கட்சியும் மாறி மாறி பண்ணாதத 60 நாள்ல அவங்க பண்ணணும்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திட்டி போடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. அது தானாதான் அமையும். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வாட்டி எனக்கு அமைஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சு. ஒரு நிமிஷம். நீ இன்னும் போதை ஏத்திட்டு நீ பேசுற. ஃபர்ஸ்ட் ரவுண்டே முழுசா முடிச்சு. சரி அப்பதான் எனக்கு கேட்க முடியும். நான் போதை போடாம கேட்டா ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. இப்ப சில பேர் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஃபியூச்சர் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு, ஃபியூச்சர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, அந்த மாதிரி எல்லாம் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க தான் அடுத்த சிஎம் ஆவீங்க. அப்புறம் இன்னும் ஒருத்தர் கமெண்ட் அந்த கமெண்ட்டை சொல்லிட்டு கேமரா இப்ப சிரிக்காம இருக்க பார்க்கலாம். இந்த சினிமா துறையில ஒரு நடிகனா இருந்ததுக்காக நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்ன்றதுக்காக இப்போ நான் ஒரு குற்ற உணர்ச்சின்னு நான் சொல்ல, ஒரு நல்ல உணர்ச்சியோட நான் வந்து சொல்றேன். இனிமே போற பாதை நம்மளுக்கான பாதை சாதாரண பாதை கிடையாது, நேர்பாதை தான். குறுக்கு பாதை கிடையாது, குறுக்கு பாதையே கிடையாது. நம்மளோட நேர்பாதையில நம்ம செயல்படும் போது கண்டிப்பா உங்களுக்கு எல்லா வகையிலும். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. கார்டன்ல வீடு இவ்வளவு பெரிய பேச்சு பொருளா மாறும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் பேசாம ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்லயே இருந்திருப்பேன். நான்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? ஒரு நாள் ஆமா, என்ன இது? நீங்களும் அதே மாதிரி, அதே டெய்லர், அதே வாடகை. ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. குபேரா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கேன். இட்லி கடை நிச்சயமா உங்களுக்கு பிடிச்ச ஒரு படமா இருக்கும் நான் நம்புறேன். இந்த படம் நான் ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கேன். என்ன நம்பி ஏப்ரல் 30ஆம் தேதி தியேட்டர் போங்க. உங்களுக்கு நிச்சயமா இந்த படம் பிடிக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு படைக்கப்பட்டதா. ஓடாத இங்க இருக்கிறவங்க எல்லாம் என் ரசிகர்கள் மட்டும் கிடையாது. 23 வருஷமா என் கூடயே வந்த என் கம்பானியன்
என்னுடைய வழி துணை. நீங்க சும்மா ஒரு 4 வதந்திய பரப்பி இத காலி பண்ணிடணும்னு நினைச்சா ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது. அந்த கண்ணுக்கு தெரியாத கையும் என் ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன்.